إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் மற்றும் தோழர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலவாத்தும் ஸலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுடைய பயத்தை உபதேசம் செய்தவனாகவும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய மன்னிப்பையும் அருளையும் வேண்டியவனாகவும் இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹு தஆலா நேர்மையான வாழ்க்கை வாழ்வதற்கும் அல்லாஹுடைய அன்போடும் அல்லாஹுடைய கருணையின் ஆதரவோடும் அல்லாஹுடைய தண்டனையின் பயத்தோடும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து மறுமையின் மகத்தான வெற்றியை அடைவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சென்ற ஜும்ஆவிலே அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக்கிய இபாதத்துகளில் மிக முக்கியமான ஒரு இபாதத்தாகிய ஹஜ்ஜினுடைய ஈமானிய உணர்வுகளில் சிலவற்றை பற்றி பார்த்தோம். ஹஜ் என்பது நம்முடைய ஈமானையும் நம்முடைய ரூஹ், நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த ரூஹையும் உயிரையும் பக்குவப்படுத்துவதற்காக அல்லாஹுடைய அன்பிலும் அல்லாஹுடைய பயத்திலும் நம்மை தர்பியத்து செய்வதற்காக, அதை தொடர்ந்து இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹுடைய சட்டங்களை எப்படி பேண வேண்டும் என்ற அந்த பயிற்சி நமக்கு கிடைப்பதற்காக அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக்கிய மிக முக்கியமான ஒரு இபாதத். ஒவ்வொரு இபாதத்தும் அந்த இபாதத்திலே ஒரு பக்கம் நாம் அல்லாஹ்விற்கு அடிமை, அல்லாஹ்வின் அடியார்கள், அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடியவர்கள், அவன் நம்முடைய எஜமானன் என்பதை வெளிப்படுத்துவதோடு அதே நேரத்தில் அந்த இபாதத்தின் மூலமாக நமக்கு ஒரு ஈமானிய பயிற்சி கொடுக்கப்படும், நமக்கு ஒரு ஒழுக்க பயிற்சி கொடுக்கப்படும், நமக்கு ஒரு கட்டுப்பாடு உடைய சக்தி நம்முடைய உள்ளங்களிலே நம்முடைய ஆன்மீகத்திலே வருவதற்கான பயிற்சி கொடுக்கப்படும். சகோதரர்களே, அந்த கட்டுப்பாடு தான் தக்வா, அந்த ஆன்மீக பயிற்சி தான் தக்வா. அதற்கான தர்பியத்தாக ஒவ்வொரு இபாதத்தும் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். நம்முடைய ஈமானிய உணர்வுகளை அதிகப்படுத்தக்கூடியதாக, நம்முடைய இறை நெருக்கத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக, நம்முடைய நற்குணங்களை செதுக்கக்கூடியதாக ஒவ்வொரு வணக்கமும் இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாட்டிலும் 10க்கும் மேற்பட்ட ஈமானிய தர்பியத்துகளை அறிஞர்கள் பட்டியலிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த ஹஜ்ஜிலே ஒரு மூமினுக்கு தௌஹீதுடைய பயிற்சி கொடுக்கப்படுகிறது. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, நான் அல்லாஹுவை வணங்கி வழிபடக்கூடியவன், அவனுக்கு நான் எதையும் யாரையும் எந்த தருணத்திலும் இணையாக்க மாட்டேன் என்ற அந்த தௌஹீதுடைய பயிற்சி இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தின் மிக முக்கியமான பயிற்சி. ஒன்றை சிந்தித்து பாருங்கள், அரஃபாவுடைய நாள் எப்பேற்பட்ட மகத்தான நாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை நினைவு கூறுங்கள். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸை சிந்தித்தால் உங்களுக்கு புரிய வரும், தௌஹீத் இந்த மார்க்கத்தின் எவ்வளவு முக்கியமான ஒரு அடிப்படை என்பதாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலு மா குல்து அன வன் நபிய்யூன மின் கப்லி அஷிய்யத அரஃபத லா இலாஹ இல்லல்லாஹ்
வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யீ வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? அரஃபா மைதானத்திலே கை தூக்கினாலே ரொட்டியும் பருப்பும் தான் கேட்க வேண்டும் என்று, வீட்டையும் சொத்தையும் சுகத்தையும் தான் கேட்க வேண்டும் என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, அரஃபா மைதானம் அதற்குள்ள மைதானம் அல்ல, பாவ மன்னிப்புக்காக ஏங்குவதற்கான மைதானம், சொர்க்கத்தை வேண்டி அழுது பிரலாபிப்பதற்கான மைதானம், ஈமானை முழுமைப்படுத்த ரப்பே என்று உறக்க முழக்க சொல்வதற்கான மைதானம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மட்டுமல்ல, எனக்கு முன்னால் வந்த எல்லா நபிமார்களும், நான் மட்டுமல்ல, எனக்கு முன்னால் வந்த எல்லா நபிமார்களும் அரஃபாவிலே கேட்ட துஆக்களிலேயே மிக சிறந்த துஆ இந்த தௌஹீதுடைய துஆ. இது திக்ர் மட்டுமல்ல, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ யுஹ்யீ வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது ஒரு ஈமானிய பிரார்த்தனை. இதை சொல்லும் போது அடியான், யா அல்லாஹ், இந்த கலிமாவின் மீது எனக்கு யகீனை கொடு, எனக்கு நம்பிக்கையை கொடு, இதை கொண்டு என்னுடைய ஈமானை பலப்படுத்து, என்னுடைய இறை நெருக்கத்தை உயர்த்து என்று அவன் வேண்டிக் கொண்டே இந்த கலிமாவை சொல்வான். எப்படி சொன்னார்கள்? அரஃபா தினத்திலே, அதுவும் மாலை நேரத்திலே, நானும் எனக்கு முன்னால் வந்த நபிமார்களும் கேட்ட துஆக்களிலேயே சிறந்தது எது? இந்த தௌஹீதுடைய வார்த்தை தான் என்பதாக. ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் எப்பொழுதும் அவர்களுடைய கவனம் இந்த தௌஹீதிலே மிக தெளிவாக உறுதியாக இருக்க வேண்டும். இதிலே அவர்கள் தங்களுடைய முன்னேற்றங்களை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அது போன்றுதான் சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய வணக்கத்தின் மிக உயர்ந்த தத்துவங்களிலே ஒன்று அல்லாஹ்விற்கு முன்னால் தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவது. யா அல்லாஹ், நீ எனது எஜமானன். ஒரு அடிமை யார்? தன்னுடைய எஜமானனுக்கு முன்னால் முற்றிலும் சிரம் தாழ்த்தி பணிந்து பயந்து, நீ எது சொன்னாலும் நான் செய்வேன் என்ற அந்த உயரிய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவது. அல்லாஹ்வுக்கு நம்முடைய இபாதத், அதிலே அந்த உபூதியத் இல்லை என்றால் அந்த இபாதத்தை அல்லாஹ் திரும்பி பார்க்க மாட்டான். நாம் கை கட்டி நிற்கிறோம் அல்லவா, குனிகிறோம் அல்லவா, நம்முடைய நெற்றியை பூமியில் வைக்கிறோம் அல்லவா, இது அந்த உபூதியத்தினுடைய வெளிப்பாடு. யா அல்லாஹ், நான் அடிமை, உனக்கு அடிமை. நான் நாட்டுக்கு அரசனாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு சமூகத்துக்கு தலைவனாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி, ரப்பே நீ எனக்கு எஜமானன், நான் உனக்கு அடிமை. அல்லாஹ்வுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ்விற்கு முன்னால் தன்னை அபுத் என்று ஒத்துக்கொள்வது. சையதுல் இஸ்திக்ஃபார் என்று ஒரு துஆ இருக்கிறது. இஸ்திக்ஃபாருக்கெல்லாம் தலையாய துஆ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுல் இஸ்திக்ஃபார் என்ற ஒரு துஆ சொல்லிக் கொடுத்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முஸ்லிமும் காலையில் ஒரு தடவை ஓத வேண்டும். அந்த துஆவுடைய வாக்கியத்தின் ஆரம்பத்தை பாருங்கள். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني انا அஅ்புதுக. இந்த உபூதியத்தை வெளிப்படுத்தக்கூடியதுதான் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம். அதனால்தான் அல்லாஹ் தஆலா நபிமார்களை சொல்லும் பொழுதெல்லாம் என்னுடைய அடிமை, என்னுடைய அடியார், என்னுடைய அடியார் என்று அவர்களை குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை நீங்கள் புகழ்வதென்றால் நீங்கள் சொல்லுங்கள், இன்னி அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய ரசூல் என்று என்னை சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். சகோதரர்களே, நாம் சொல்லக்கூடிய அந்த தல்பியா, அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று நம்முடைய செல்வத்தை செலவு செய்து எந்த செல்வத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் சுகங்களை, தேவைகளை தேட முடியுமோ அதை அல்லாஹ்விற்காக அந்த ஒரு சில நாட்களுக்காக இவ்வளவு பெரிய செல்வத்தை செலவு செய்து இந்த சிரமங்களை எல்லாம் தாங்கிக் கொள்கிறோமே, எதற்காக? என்னுடைய எஜமானனுடைய விருப்பம், என்னுடைய எஜமானனுடைய அந்த கட்டளை. ஆகவே நான் இதை செலவு செய்வேன், இதில் கருமித்தனம் காட்ட மாட்டேன். வசதியான வீட்டிலே வசித்து வந்த நான் என்னை மைதானத்திலே படுக்க சொல்கிறானா?
ஒரு சத்திரத்திலே கூடாரத்திலே தங்க சொல்கிறானா? அதற்கும் நான் தயார். அப்படிப்பட்ட ஒரு அப்தியத்தை அங்கே வெளிப்படுத்துகின்றோம். எப்பொழுதும் உயர்ந்த அழகிய சொகுசு வாகனத்திலே சென்ற நான், என்னை அல்லாஹ் நடக்க சொல்கிறானா? என்னை அல்லாஹ் என்ன செய்ய சொல்கிறான்? ரப்பே லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். தல்பியாவின் முழக்கத்தை ஓதி ஓதி ஜமராத்துக்கு செல்லும் போது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்ற அந்த ரப்புடைய கிப்ரியா, ரப்புடைய மலக்கூத், ரப்புடைய ஜபரூத்துடைய அந்த வார்த்தைகளை கூறி கூறி அல்லாஹு தஆலாவிற்கு முன்னால் அடியான் தன்னுடைய உபூதியத்தை வெளிப்படுத்துகின்றான். சகோதரர்களே, இந்த உபூதியத்து தான் அடியானுக்கு மிக முக்கியமாக தேவை. இது அவனை பெருமையிலிருந்து பாதுகாக்கும், ஆணவத்திலிருந்து, அகம்பாவத்திலிருந்து, செருக்கிலிருந்து பாதுகாக்கும். யா அல்லாஹ், என்னிடத்தில் எதுவுமே இல்லை, எல்லாம் நீ கொடுத்ததுதான், உனக்கே எல்லா புகழும். இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க். இந்த ஒரு பணிவு அப்தியத்தை வெளிப்படுத்துவதால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபிமார்களுக்கும் மிக முழுமையாக கிடைக்கப் பெற்றிருந்தது. சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கிறோம் இந்த உபூதியத்தை, இந்த அப்தியத்தை புரியாத காரணத்தால் நமக்குள் பணத்தால் பெருமை, கல்வியால் பெருமை, செல்வத்தால் பெருமை, வசதியால் பெருமை, ஊரினால் பெருமை, இன்னும் மனிதன் கற்பனைகள் செய்து கொண்டு தனக்கு ஒரு பெருமை, தனக்கு ஒரு பெரிய கௌரவம் இருப்பதாக நினைக்கிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, ஈமானும் அமல சாலிஹும் தக்வாவும் இல்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்தை அடைய முடியாது. அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்தை அடைய முடியாத மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மதிப்பு மிக்கவனாக, கௌரவம் மிக்கவனாக வலம் வந்தாலும் சரி, நாளை மறுமையிலே கேவலப்படுவான், இழிவடைவான். அந்த இழிவுக்கு பிறகு ஒரு கண்ணியம் இருக்காது. ஒரு அடியான் மக்களிடத்திலே உயர்வாக மதிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? அவனுடைய ரப்பிடத்திலே அவன் கேவலமானவனாக இருக்கும் பொழுது. ஆகவே சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய வணக்கத்தின் மிக முக்கியமான ஒன்று அந்த உபூதியத், அந்த அப்தியத்தை வெளிப்படுத்துவது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, சுஇல அய்யுல் ஹஜ்ஜி அஃதல் قال الحج السج. எந்த ஹஜ்ஜிலே தல்பியா உறக்க சொல்லப்பட்டதோ, எந்த ஹஜ்ஜிலே குர்பானி அதிகம் கொடுக்கப்பட்டதோ அது சிறந்த ஹஜ். இந்த தல்பியாவுடைய அந்த ரகசியம் என்ன? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று அடியான் சதா கத்திக்கொண்டே இருப்பது. நீங்கள் பாருங்கள், எல்லா திக்ருகளையும் பொதுவாக நீங்கள் அமைதியாக சொல்ல வேண்டும். உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா, பணிந்து பயத்தோடு அமைதியாக தாழ்ந்த குரலிலே சொல்ல வேண்டும். இந்த தல்பியா மட்டும்தான் உரத்த குரலிலே சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். காரணம் என்ன? அடியாரிடமிருந்து அந்த அப்தியத்தை வெளிப்பட வேண்டும். அடுத்து அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகளிலே முக்கியமான அந்த படிப்பினைகளில் ஒன்று, அல்லாஹு தஆலா சென்ற காலத்தில் வாழ்ந்த நபிமார்களோடு நம்முடைய அந்த ஈமானை தொடர்பு படுத்துகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தி கட்டிய கஅபா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து தாவா செய்த அந்த மக்கா நகரம், அது மட்டுமா எல்லா நபிமார்களும் ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்து சென்ற அந்த புனித கஅபா, புனித மக்காவிற்கு அழைத்து சென்று, மூமினே முஸ்லிமே, நபிமார்களை நினைத்து பார். நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? குர்ஆன் ஓதுகிறோமே, என்றைக்காவது கொஞ்சம் யோசனை செய்து பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா எத்தனை வசனங்களிலே சொல்கிறான், வذ்குரு ஃபில் கிதாபி இப்ராஹிம் வذ்குரு ஃபில் கிதாபி மூசா வذ்குரு ஃபில் கிதாபி இஸ்மாயில். இந்த வேதத்தில் இப்ராஹீமை நினைவு கூறுங்கள், இந்த வேதத்திலே இஸ்மாயிலை நினைவு கூறுங்கள். வذ்குரு ஃபில் கிதாபி மரியம், இந்த வேதத்திலே மரியமை நினைவு கூறுங்கள். இந்த வேதத்திலே இத்ரீஸை நினைவு கூறுங்கள். சகோதரர்களே, அந்த நபிமார்களுடைய நினைவு நமக்கு பரிசுத்தமாகுவதற்கு, அந்த நபிமார்களுடைய அந்த இறையச்சத்தின் பாடங்களை படிப்பதற்கு, அவர்களுடைய தியாகங்களை நினைவு கூறுவதற்கு இந்த ஹஜ்ஜி மிக முக்கியமான ஒரு பாடமாக, படிப்பினையாக இருக்கிறது. அங்கே சென்று கொண்டும் இந்த உலக வஸ்துக்களை சிந்திக்காமல், இந்த உலகத்தை பற்றிய பேச்சுக்களை பேசாமல், நபிமார்களின் வாழ்க்கைகளை, குர்ஆனிலே அல்லாஹ் நபிமார்களை எப்படி சொல்லி இருக்கிறான் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வந்தபோது சொன்னார்கள், இதோ நான் பார்க்கிறேன் மூசா தல்பியா கூறியவராக இந்த மலையிலிருந்து வருவதை ஒரு மாடு எப்படி கத்தி கதறுமோ, தன்னுடைய கன்றை தொலைத்த ஒரு மாடு எப்படி கத்துமோ அந்த சத்தத்தில் மூசா தல்பியா சொல்லிக் கொண்டு வருவதை நான் பார்க்கிறேன். இதோ இந்த மலையிலிருந்து நான் பார்க்கிறேன் ஈசா உறக்க தல்பியா சொல்லிக் கொண்டு வருவதை. அல்லாஹ்வுடைய ஞானம், அல்லாஹ்வுடைய நுட்பம் எவ்வளவு மகத்துவமானது. அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதங்களிலே ஒன்று. அல்லாஹு தஆலா நபிமார்களை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பித்தான். அவர்களுடைய ஹஜ் அவர்கள் வாழ்நாளில் மட்டுமல்ல, அவர்கள் இறந்ததற்கு பிறகும் அங்கே வருவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தான். சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பாக இது இல்லை என்றால் வேறு யாராவது இது சந்தேகப்படலாம். அல்லாஹ்வின் அடியார்களே, இது மிக ஆதாரபூர்வமான ஹதீஸ். அல்லாஹு தஆலா அவனுடைய அற்புதங்களை காட்டி நம்முடைய ஈமானை வலுப்படுத்துகின்றான். அதுபோன்று சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய நோக்கங்களிலே மிக முக்கியமான ஒரு நோக்கம் ஜாஹிலியத்துடைய அத்தனை சடங்குகளை, அறியாமை காலத்தினுடைய மூட பழக்க வழக்கங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் அனைத்தையும் அழித்தொழிப்பது. முஷ்ரிக்குகள் வேறு, நாம் வேறு, அவர்களுடைய இபாதத்து வேறு, நம்முடைய இபாதத்து வேறு என்ற மிகப்பெரிய அந்த வேறுபாட்டை ஈமானிலே கொண்டு வருவது. இன்று நம்முடைய ஈமான் ஏன் பலவீனம் அடைகிறது? இன்று நம்முடைய ஈமானிலே ஏன் அமல்களிலே சோர்வு ஏற்படுகிறது? முஷ்ரிக்குகளோடு நாம் வெறும் வியாபாரம் ரீதியாக அல்லது பழக்க ரீதியாக தொடர்பு வைத்து கலப்பது மட்டுமல்ல, அவர்களாகவே இன்று பலர் நம்மில் மாறிவிடுகின்றார்கள். கலாச்சாரத்தால், செயல்பாடுகளால், பழக்க வழக்கங்களால். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்தான், நபியே, அதானு மினல்லாஹி வ ரசூலிஹி இலன் நாஸி யௌமல் ஹஜ்ஜில் அக்பர் அன்னல்லாஹ பரீஉம் மினல் முஷ்ரிகீன வ ரசூலுஹு. அல்லாஹு தஆலா இணை வைப்பவர்களில் இருந்து நீங்கிவிட்டான், அவனுடைய தூதரும் நீங்கிவிட்டார்கள். ஃபஇன் துப்தும் ஃபஹுவ கைருல் லக்கும். இணை வைப்பவர்களே, நீங்கள் ஷிர்க்கிலிருந்து திருந்தி விட்டால் அது உங்களுக்கு சிறந்தது. வ இன் தவல்லைதும், நீங்கள் இந்த மார்க்கத்தை புறக்கணித்து திரும்பினால் ஃபஅலமு அன்னக்கும் கைரு முஅஜிஸில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் ஒருபோதும் பலவீனப்படுத்த முடியாது. வபஷ்ஷிரில் காஃபிரீன பிஅஸாபின் அலீம். நபியே, நிராகரிப்பவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள், கடுமையான வலிமிக்க தண்டனை உண்டு என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வசனம், அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹஜ்ஜுக்கு அனுப்பிய போது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹஜ்ஜுக்கு அனுப்பிய போது, அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வந்தபோது இந்த விஷயத்தை ஆழமாக அழுத்தம் திருத்தமாக உறுதிப்படுத்தினார்கள். சொன்னார்கள், அலா வ இன்ன குல்ல ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலிய்யத்தி மவ்தூஉன் தஹ்த கதமைய ஹாதைனி வ ஜிமாஉல் ஜாஹிலிய்யத்தி மவ்தூஉன். அறிந்து கொள்ளுங்கள், அறியாமை காலத்திலே என்னென்ன மூட பழக்க வழக்கங்கள், என்னென்ன சடங்குகள், மௌட்டிய நம்பிக்கைகள் இருந்தனவோ அவை அனைத்தையும் என்னுடைய 2 கால்களுக்கு கீழே போட்டு புதைத்து விட்டேன். எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொன்னார். ஜாஹிலியத்துடைய பழக்கங்களை எந்த அளவு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்து இந்த உம்மத்து ஒதுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். ஜாஹிலியத்துடைய அனைத்து காரியங்களையும், அனைத்து செயல்களையும் என்னுடைய 2 கால்களுக்கு கீழே புதைக்கப்பட்டு விட்டன. அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று முஸ்லிம்கள் எந்த அளவு இந்த ஈமானிய கொள்கையில், ஈமானிய அந்த உணர்வுகளிலே சோர்ந்து விட்டார்கள், பலவீனப்பட்டு விட்டார்கள் என்றால், அவர்கள் சமூகத்தால், அந்த மக்களோடு, அவர்களுடைய சடங்குகளோடு, ஏன் இன்றைய காலத்தில் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, மன்னிப்பானாக. வரக்கூடிய காலம் இன்னும் எவ்வளவு மோசமாக இருக்குமோ தெரியவில்லை. குறிப்பாக சமீப காலங்களிலே இது அதிகமாகிவிட்டதை பார்க்கிறோம். சமூக நல்லிணக்கம் என்ற பெயரிலே, சமூக ஒற்றுமை என்ற பெயரிலே ஷிர்க்குகளை செய்வதற்கு முஸ்லிம் உம்மத் அங்கே இறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஷிர்கான செயலை முஷ்ரிக்குகள் செய்யும் போது அதை ஆதரிப்பதும், வரவேற்பதும், அதற்கு அவர்களுக்கு உதவி செய்வதும் சமூக நல்லிணக்கம் என்ற மிகப்பெரிய தவறான புரிதலை மக்களுக்கு மத்தியிலே பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, சமூக நல்லிணக்கம் என்றால் என்ன? அவர்களை அவர்களுடைய மத கொள்கையில் விட்டுவிடுவது, அதிலே நாம் அவர்களுக்கு தொந்தரவு தராமல் இருப்பது, அதுதானே தவிர
அவர்களுடைய ஷிர்கான சடங்குகளில் அவர்களுக்கு நாம் துணை செல்வதோ அல்லது அதை நாம் செய்து காட்டுவதோ இது ஒருபோதும் நல்லிணக்கம் அல்ல. இது இஸ்லாமை விட்டு வெளியேறுவது, மார்க்கத்தை விட்டு முர்த்தத் மதம் மாறுவது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஜ்ஜுடைய அந்த தத்துவங்களிலே முக்கியமான தத்துவங்களிலே ஒன்று இந்த ஹஜ் என்பது நமக்கு வஹ்தத், நமக்கு ஒரு ஒருமைப்பாட்டை, நமக்கு ஒரு ஒற்றுமையை கற்றுக் கொடுக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா ஹாஜிகளும் அவர்கள் எந்த நாட்டில் இருந்து வந்தாலும் சரி, எந்த வசதியின் பின்புலத்திலிருந்து வந்தாலும் சரி, அவர்கள் ஒரே ஆடையிலே, இஹ்ராமுடைய ஆடையிலே வர வேண்டும். அவர்கள் ஒரே தல்பியாவை சொல்ல வேண்டும். அவர்கள் ஒரே இடத்திலே தங்க வேண்டும். மினா, அரஃபா, முஸ்தலிஃபா எல்லோரும் அப்படியே. இது நமக்கு மிகப்பெரிய அந்த ஒற்றுமையை கற்றுக் கொடுக்கின்றது. அது மட்டுமா, சொல்லக்கூடிய அந்த திக்ருகள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், எந்த ஹாஜியை திரும்பி பாருங்கள், அவருடைய வாயிலிருந்து மொழியக்கூடிய அந்த சொல் இந்த தல்பியா என்ற சொல். இது நமக்கு மிகப்பெரிய வஹ்தத்தை, ஒற்றுமையை கற்றுக் கொடுக்கின்றது. அல்லாஹ்வின் அடியார்களே, ஆனால் இன்று இந்த உம்மத் எதை கொண்டு பிரயோஜனம் பெறுகிறது, எதை கொண்டு படிப்பினை பெறுகிறது? இவ்வளவு பெரிய மகத்தான வணக்க வழிபாட்டிலே கொண்டு வந்து இத்தகைய தர்பியத்து கொடுக்கப்பட்டதற்கு பிறகு கூட அவர்கள் ஒற்றுமையை நோக்கி செல்லவில்லை என்றால், தங்களுக்கு மத்தியிலே நாடுகளால் அதுபோன்று சமூகங்களால் ஒற்றுமை அடையவில்லை என்றால், அதனுடைய மிகப்பெரிய ஒரு இழிவான அல்லது மோசமான அல்லது ஆபத்தான நிலையைத்தான் இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காசா மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த ஹஜ்ஜின் மூலமாக முஸ்லிம்கள் ஒரே உடல், ஒரே உம்மத் என்பதை உறுதிப்படுத்துகின்றான். அந்த ஒரு உறுதி ஒவ்வொரு ஹாஜிக்கும் அங்கே வர வேண்டும். அந்த ஒற்றுமையை நோக்கி அவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஹஜ்ஜுடைய தத்துவங்களிலே மிக முக்கியமான ஒன்று, நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு மத்தியிலே எந்த விதமான ஏற்றத்தாழ்வையும் நாம் காண்பிக்க கூடாது. ஹஜ் என்பது தன்னை அல்லாஹ்விற்கு முன்னால் அடியானாக நிறுத்தி எல்லா மக்களும் என்னுடைய சகோதரர்கள், எல்லா மக்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்ற ஈமானிய உணர்வை கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜிலே, இறுதி பிரசங்கத்திலே எவ்வளவு தெளிவாக இதை வலியுறுத்தினார்கள் பாருங்கள். லா ஃபضل لعربي على عجمي, ஒரு அரபியருக்கு அரபி அல்லாதவரை விட சிறப்பு கிடையாது. ஒரு அரபி அல்லாதவருக்கு அரபியரின் மீது மேன்மை கிடையாது. வெள்ளையருக்கு கருப்பரின் மீது, கருப்பருக்கு வெள்ளையரின் மீது எந்த மேன்மையும் கிடையாது, தக்குவாவை கொண்டே தவிர. சொன்னார்கள், நீங்கள் எல்லோரும் ஆதமிலிருந்து, ஆதம் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் அஸ்ஹப அன்கும் உபிய்யத்தல் ஜாஹிலிய்யத்தி வ ஃபக்ரஹா பில் ஆபா, அல்லாஹ் தஆலா உங்களிடமிருந்து போக்கிவிட்டான் ஜாஹிலியத்தினுடைய மமதைகளை, பெருமைகளை, கர்வங்களை, அதுபோன்று மூதாதையர்களை கூறி பெருமை பேசுவதை. இரண்டே இரண்டு கூட்டம் தான், முஃமினுன் தகிய்யுன் வ ஃபாஜிருன் ஷகிய்யுன். ஒன்று அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட இறையச்சம் உள்ள முஃமின், இன்னொருவன் யார்? கெட்டவன், துர்பாக்கியவான். இந்த இரண்டை தவிர வேறு ஒரு வகை இல்லை. அன்தும் பனு ஆதம், நீங்கள் ஆதமுடைய சந்ததிகள். வ ஆதமு மின் துராப், ஆதமோ மண்ணிலிருந்து வந்தவர். ல யதஉன்ன ரிஜாலுன் ஃபக்ரஹும் பிஅக்வாமின் இன்னமா ஹும் ஃபஹும் மின் ஃபஹ்மி ஜஹன்னம் அவ் ல யகூனுன்ன அஹ்வன அலல்லாஹி மினல் ஜிலான் அல்லதி தத்ஃபஉ பிஅன்ஃபிஹன்னத்தின். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தங்களுடைய மூதாதைகளின் பெயர்களை கூறி பெருமை பேசுபவர்கள் அதை விட்டுவிடட்டும், விலகி கொள்ளட்டும். யார் அந்த மூதாதைகள்? முஷ்ரிக்குகள். நரகத்தின் கட்டைகளிலே, ஒரு நரகத்தின் கட்டைகளிலே, நெருப்பு கட்டைகளிலே ஒரு கட்டைகள் தானே தவிர அவர்களை கொண்டு பெருமை அடிப்பதற்கு என்ன இருக்கிறது? சொன்னார்கள், அல்லது அல்லாஹ்விடத்தில் யார் தங்களது மூதாதைகளின் பெயர்களை கொண்டு பெருமை அடிப்பதை விடவில்லையோ அவர்கள் எப்படி என்றால் அல்லாஹ்விடத்திலே மட்டமானவர்களாக ஆகிவிடுவார்கள். எப்படி அந்த மலப்பூச்சி இருக்கிறதோ, தன்னுடைய மூக்கால் மலத்தை தள்ளுகிறதோ, அதைவிட கேவலமானவர்களாக அல்லாஹ்விடத்திலே ஆகிவிடுவார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹஜ் என்பது நமக்கு மத்தியிலே சமமான ஈமானிய அந்த சமத்துவத்தை கொடுக்கக்கூடியது. அதுபோன்று இந்த ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாட்டின் தத்துவங்களிலே ஒன்று, அடியான் பிறருக்கு தொந்தரவு தராமல் இருப்பது, பாதுகாப்பை உணர்த்துவது. எப்படி அடியானுக்கு அல்லாஹு தஆலா ஹலாலாக்கிய வேட்டை பிராணிகளை கூட
இஹ்ராம் அணிந்து விட்டால் அதை நீ வேட்டையாடக்கூடாது என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு பயிற்சியானது எப்படி நோன்புடைய நேரத்திலே ஹலாலை விட்டு நாம் பயிற்சி எடுக்கின்றோமோ, நோன்பு அல்லாத காலங்களில் ஹராமை விட்டு விலகுவதற்கு, அதுபோன்று இந்த ஹஜ்ஜுடைய நேரத்தில் அவ்வளவு நமக்கு ஹலால்கள் எல்லாம் அங்கே தடுக்கப்பட்டு விடுகின்றன. இதன் மூலமாக அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு தக்வாவுடைய பயிற்சியை கொடுக்கின்றான். சண்டை சச்சரவு செய்யக்கூடாது, யாரிடத்திலும் நாம் தகராறு செய்யக்கூடாது, மனைவியாக இருந்தாலும் அவரிடத்திலே ஆபாசமான இச்சையான பேச்சுகளை பேசக்கூடாது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு தர்பியத்தை அல்லாஹு தஆலா தக்வாவுடைய பாடங்களாக அல்லாஹ் கொடுக்கின்றான். அதுபோன்று சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய படிப்பினைகளிலே ஒன்று நம்முடைய மௌத்தை நினைவு கூறுவது, நம்முடைய மரண வாழ்க்கையை நினைவு கூறுவது. எப்பொழுது ஒரு அடியான் இஹ்ராமை அணிகின்றானோ, தன்னுடைய தைக்கப்பட்ட தான் அதாவது கண்ணியமாக தனக்கு உணரக்கூடிய, தன்னை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய அந்த ஆடைகளை உடம்பிலிருந்து கழட்டுகின்றானோ, அப்பொழுதே நாம் ஒரு மையத்தை போல, எப்படி ஒரு மையத்திடமிருந்து அவர் அணிந்த ஆடைகள் கழட்டப்பட்டு வெள்ளை துணி அவர் மீது போர்த்தப்படுகிறதோ, அதனுடைய மிகப்பெரிய ஒரு நினைவூட்டல் தான் இந்த இஹ்ராமுடைய ஆடை. நம்முடைய ஆடைகளை களைந்து நாம் மறுமைக்காக தயாராகுவதை போன்று இந்த இஹ்ராமுடைய ஆடை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பேற்பட்ட ஒரு படிப்பினையை வைத்திருக்கிறான். இஹ்ராமுக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அந்த ஆடையை பாருங்கள். அலங்காரம் இல்லாத ஆடை, தைக்கப்படாத ஆடை, இரண்டு வெள்ளை நிற ஆடைகள் எப்படி ஒரு மையத்துக்கு போர்த்தப்படுமோ அதே போன்றுதான். சில நேரங்களிலே பார்க்கலாம், ஹாஜிகள் தூங்கும் பொழுது அந்த இஹ்ராமுடைய உடையிலே தூங்கும் பொழுது அப்படியே ஒரு மையத்தை படுக்க வைத்தது போன்றே இருக்கும். சகோதரர்களே, இது நமக்கு நாம் ஆகிரத்தை முன்னோக்கியவர்கள், மரணத்திற்கு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். துன்யாவிலே மூழ்கி அதை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வந்து துன்யாவிலே மயங்கிவிடக் கூடாது, ஆகிரத்தை மறந்து விடக்கூடாது என்ற அந்த நினைவூட்டலை இது தருகின்றது. அதுபோன்று அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஹஜ் என்பது அதிலே நாம் ஒன்று சேரக்கூடிய அந்த எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், தவாஃபு ஜியாராவை எடுத்து பாருங்கள், அரஃபா மைதானத்தை எடுத்து பாருங்கள், மினாவிலே ஜம்ராத்தை எடுத்து பாருங்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகிறார்களே, இது நமக்கு ஆகிரத்திலே மஹ்ஷருடைய மைதானத்திலே அல்லாஹ்விற்கு முன்னால் நாம் நிற்கக்கூடிய அந்த மகத்தான நாளை நமக்கு நினைவூட்டுகின்றது. அல்லாஹ் கேட்கிறான் அல்லவா, யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இறைவனுக்கு முன்னால் மக்கள் நிற்க வேண்டுமே, அந்த நாளை பயப்பட மாட்டார்களா என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படியாக ஹஜ் வணக்கம் என்பது நமக்கு அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, மார்க்கத்தில் நமக்கு உறுதியை ஏற்படுத்தக்கூடிய, நம்முடைய உலக வாழ்க்கையை சுருக்கமாக்கி ஆகிரத்தோடு நம்மை நெருக்கமாக்கி மரணத்திற்கான அந்த தயாரிப்பை நினைவூட்டக்கூடிய, நம்முடைய மறந்திருக்கக்கூடிய உள்ளங்களுக்கு ஈமானை கொண்டு, தக்வாவை கொண்டு, அல்லாஹ்வின் முஹப்பத்தை கொண்டு, அல்லாஹ்வின் அச்சத்தை கொண்டு பசுமையாக்கக்கூடிய படிப்பினைகள் நிறைந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய நசீபை தந்தருள்வானாக. ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த ஹஜ்ஜை ஈமானுடைய உணர்வுகளோடு புரிந்து அல்லாஹு தஆலாவுடைய அந்த தக்வாவோடு முஹப்பத்தோடு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஹாஜிகளை அல்லாஹு தஆலா எல்லா விதமான சிறிய பெரிய ஆபத்துகளிலிருந்து, குழப்பங்களிலிருந்து, அசௌகரியங்களிலிருந்து பாதுகாப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய அன்பையும் மகத்தான அவனுடைய பொருத்தமிக்க மறுமையின் சொர்க்கத்தையும் தந்தருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.